யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முதல் சபை எபேசு சபை. இந்த எபேசு சபை தற்போதைய துருக்கி நாட்டை சார்ந்தது. எபேசு என்ற வார்த்தைக்கு விரும்பப்படத்தக்க என்பது பொருள். 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் இருந்ததுதான் இந்த எபேசு சபை. அப்போஸ்தலர்கள் அனைவரும் இரத்த சாட்சியாக மரித்து சபைக்கான அஸ்திபாரம் போடப்பட்ட காலகட்டம் இது. மொத்தத்தில் இது அப்போஸ்தலர்களின் காலகட்டத்தில் இருந்த சபை. இந்த சபையின் தூதனுக்கு எழுதுவதற்காக யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் இந்த சபையின் நற்குணாதிசயங்களை குறித்து கூறப்பட்டுள்ளது. இந்த சபையினர் நற்கிரியைகளையும் நல்ல உழைப்பையும் உடையவர்களாக இருந்தனர். அதிக துன்பங்கள் நேரிட்ட போதும் பொறுமையுடன் சகித்திருந்தனர். பொய்யான வழிகளில் நடக்கிறவர்களை கண்டறிந்து அவர்களை கடிந்து கொண்டு வந்தனர். அப்போஸ்தல ஊழியம் மட்டும் நடந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் அநேகம் பொய் அப்போஸ்தலர்கள் எழும்பினர். அந்த பொய் அப்போஸ்தலர்களை கண்டறிந்து அவர்களை நிராகரித்துக் கொண்டிருந்த சபைதான் எபேசு சபை. இந்த சபையின் பேரில் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரே ஒரு குற்றம், இவர்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டனர் என்பதே. அதாவது ஆதி காலகட்டத்தில் உண்டாயிருந்த ஆவிக்குரிய உற்சாகம் இவர்களில் குறைந்து போயிருந்தது. எனவே யோவானுக்கு இக்காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்த அந்த நபர் சீக்கிரமாக எபேசு சபையிடம் பழைய நிலைமைக்கு திரும்பி ஆதியில் கொண்டிருந்த அன்பை திரும்பவும் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. மனம் திரும்பாவிட்டால் உன்னிடமிருந்து விளக்கு தண்டை நீக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விளக்கு தண்டு என்பது சபையை குறிக்கிறது. எனவே ஒரு மனம் திரும்புதல் ஏற்படாவிட்டால் சபையையே முற்றிலுமாக நீக்கி விடுவேன் அப்படின்னு யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுது. மேலும் தேவன் எதை வெறுத்தாரோ அதை இந்த எபேசு சபையினரும் வெறுத்தனர். அதாவது 6ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ள நிக்கோலாய் மதஸ்தரை தேவன் வெறுத்தார், அதுபோல இவர்களும் வெறுத்தனர். இந்த நிக்கோலாய் மதஸ்தர் யாருன்னா, இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ஊழியம், சபை போன்ற சகலவற்றையும் பயன்படுத்தி ஒரு கள்ள மார்க்கத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தவர்கள். இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் செயல்களை குறித்து யூதா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையுள்ள வசனங்களிலும் நாம் வாசிக்க முடியும். கடைசியாக இந்த சபைக்கு கூறப்பட்டுள்ள அனைத்து காரியங்களையும் அதன்படி செய்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் கொடுக்கப்படுது. சோதனைகளை வென்று உண்மையான அன்பில் நிலைத்திருந்து பொல்லாதவற்றை வெறுத்து இறுதி வரை உண்மையாயிருப்பவன் தேவனுடைய பரலோகத்திலுள்ள ஜீவ விருட்சத்தின் கனியை உண்ணும் உரிமையை பெற்றுக்கொள்வான்.